ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூரிஸ் டிப்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுவதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பார்க்கறதுக்கு பெல் பட்டனி அமைக்கிக்கோங்க. எங்கள் வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு, தண்ணி கொதித்தோன்னே இந்த அரிசியை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பும் போடணும். உப்பு போட்டுடலாம். இனி அரிசி ஒத்தியாக வரத்துக்காண்டி 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டுடலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன், கேபேஜ், சிலரி, கேரட், சிக்கன் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 2 முட்டை, இந்த மாதிரி 2 கப்புக்கு 4 முட்டை எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், அரிசிலாம் நல்லா விரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம முட்டையும் காய்கறியெலாம் வதக்கி எடுத்துடலாம். அதுக்காண்டி ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டை இப்படி கொட்டி ஊற்றிடலாம். இந்த மாதிரி 4 முட்டை ஊற்றிக்கோங்க. முட்டை எப்போவுமே ஊற்றினோன்னே நம்ம வதக்கிட வேண்டாம். கொஞ்ச நேரம் அப்படி இருக்கட்டும். அப்போ தான் நல்லா உதிரி உதிரி அழகாக வரும். இனி இதில் தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கோங்க. அதேமாதிரி தேவையான அளவு உப்பும், முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்போ இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். பார்த்திங்களா? இந்த கரெக்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை கோரி எடுத்துடலாம். வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இனி இதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டு, அதே மாதிரி இது கூடயே நம்ம பீன்ஸையும் போட்டுடலாம். கேரட்டும் பீன்ஸும் தான் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம எப்போவுமே ஃப்ரைட் ரைஸுக்கு எல்லாமே ஹாஃப் பாயில் தான் ஆகணும். அதாவது 75% கிட்ட தான் பாயில் ஆகணும். ரொம்ப பாயில் ஆகிடக்கூடாது. அதுக்கு தக்கன நம்ம பார்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேரட்டும் பீன்ஸையும் நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாம். பார்த்திங்களா? இப்போ கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் தான் நம்ம கேபேஜ் போடணும். கேபேஜ் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் கேபேஜ் எப்பவுமே லாஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், கேபேஜ், கேரட், பீன்ஸ் எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்க ஸ்ப்ரிங் ஆனியனில் கொஞ்சம் போல் எடுத்து போட்டுக்கலாம். மிச்சத்தை மாற்றி வச்சுருங்க. அதே மாதிரி சிலரிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேவா? இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே எல்லாமே ஒரே பேன்லேயே போட்டு வதக்கி மொத்தமாகவே பண்ணலாம். அப்போ அரிசி உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி செப்பரேட்டாக பண்ணுறது நல்லது. நம்ம வீட்டுக்கு செய்யும்போது இப்படி செப்பரேட்டாக பண்ணால் அழகாக உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சிடலாம். அதில் தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறிலாம் இதில் போட்டுடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதே பேன்லேயே காய்கறி நீங்கள் வதக்கி செய்யலாம். நான் செப்பரேட்டாக தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். சரிங்களா? காய்கறி இதில் போட்டு மறுபடியும் ஒரு 5 செகண்ட்ஸுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். காய்கறி வதக்கும்போது நம்ம பெப்பர் போடலை. அதனால் நான் இப்போ கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓகே, இப்போ காய்கறிலாம் வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். சிக்கன் பாயில் பண்ணியும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இனி நம்ம எடுத்து வச்சுருக்க எக்கையும் ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அடுப்பை நம்ம எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தான் சாஸ்லாம் ஊற்ற போகிறோம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுறேன். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். அதே மாதிரி நான் இன்றைக்கி இங்கே ரெட் சில்லி சாஸ் தான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸோட கலர் லைட்டாக ரெட்டிஷாக வரும். நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் எடுத்திங்கன்னா ஒயிட் கலரில் வரும். நான் இன்றைக்கி ரெட் சில்லி சாஸ் தான் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த சாஸோட எசன்ஸ்லாம் ஃபுல் வெஜிடபிள்ஸ்லேயும் சிக்கன்லேயும் எக்லாம் இறங்குற மாதிரி வதக்கி விட்டுருங்க. இனி நம்ம இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு தம்மு மாதிரி வச்சுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிலரியும்
ஸ்ப்ரிங் ஆனியனையும் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது மொத்தமாக போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பாருங்கள், நம்ம பாயில் பண்ண ரைஸை எடுத்து தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். அந்த ரைஸையும் இதுக்கு மேலே போட்டுடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி இதுக்கு மேலே ரைஸை போட்டுடலாம். நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் உடையவே உடையாது. பார்த்திங்களா, இந்த மாதிரி ரைஸை போட்டு தம் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ரைஸுக்கு தேவையான அளவு உள்ள பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப போட வேண்டாம், எரிக்கும். ரொம்ப ரைஸுக்கு தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கலாம். இனி இதுக்கு மேலேயும் நம்ம எடுத்து வச்சுருக்க சிலரி கொஞ்சம், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனையும் போட்டுக்கலாம். இனி நம்ம இப்போ பாதி தான் ரைஸ் இதில் போட்டிருக்கோம், மீதி ரைஸை இதுக்கு மேலேயே போட்டுடலாம். பார்த்திங்களா, இப்போ மீதி ரைஸு இதுக்கு மேலே போட்டாச்சு. இனி இதுலேயும் கொஞ்சம் தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கோங்க. உங்கள் எரிப்புக்கு தக்கன பெப்பர் போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அளவு காரம் இருக்குல்ல. இப்போ எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் காரம் யூஸ் பண்ணுவோம், அதனால் அதுக்கு தக்கன பெப்பர் போட்டிருக்கோம். காரம் கொஞ்சம் அதிகமாக வேண்டவங்களுக்கு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரைஸ்லாம் போட்டாச்சு. இனி அடியிலேருந்து அப்படி கிளறி விடுங்க, அப்போ தான் நமக்கு ரைஸ் உடையாமல் வரும். பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக ஃப்ரைட் ரைஸ் வந்துடுச்சு. இப்படி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹோட்டல் மாதிரியே வந்துடும். கலரும் பெர்ஃபெக்ஷனும் எல்லாம் கரெக்டாக வந்துடும். இனி ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. பார்த்திங்களா, இப்போ மூடியாச்சு. இப்போ திறந்தாச்சு. ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உதிரி உதிரியாக ஹோட்டலில் வாங்குற மாதிரியே இருக்குது. பார்த்திங்களா, எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக ரைஸ் எல்லாம் ஒத்த ஒத்தையாக வந்திருக்கு, உடையாமல். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.